Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் அதில் அந்த பட்டியலின மக்களுடைய ஆதரவை யார் பெறுவது அப்படிங்கிற போட்டியில் கூட அது நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த கொலைக்கு பின்னாடி கொலையை தூண்டி விட்டதில் கூட ஹச்ராஜா இருக்கலாம்ங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற யாரையும் கைது செய்யலை, இல்லை யாரையும் மறைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சிபிஐ விசாரணை கேட்கலாம். சிபிஐ முதல்ல கேட்டது நீங்கள் தான்ங்கிறாங்க. ராமஜெயம் வழக்கில் மீண்டும் சிபிசிஐடிக்கு தான் அதை மாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி சிபிசிஐடி தான் விசாரிக்குது. சிபிஐக்கு போனதுக்கு பிறகு சிபிசிஐடி விசாரிக்கிற ஒரே வழக்கு இந்தியாவிலே இந்த ஒரு வழக்கு தான். அப்போ ஆருத்ராவு விசாரணைன்னா ஆருத்ராவில் பாஜக இருக்குது. ஆருத்ரா ஒரு வழக்கில் இருக்கிறாரு. அந்த தங்கம் கடத்தலில் இதில் விமான நிலையத்தில் பிடிபட்ட இதில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட்டியலின மக்களே கண்டுக்கிறது இல்லை. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இந்த ஒரு கொலை சம்பவம்னு இல்லை, பல்வேறு நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. நீ கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க, கண்டன பேரணி நடத்துகிறாங்க. அவங்களாவது இதை கோகுல்ராஜ் படுகொலை நடந்திருக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் இந்த இதில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதை தற்கொலைன்னே சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான்கிட்ட கேட்குறாங்க, அந்த தம்பி என்கிட்ட வந்திருந்தால் நான் கல்யாணம் முடிச்சுட்டு தற்கொலை செய்யணும்னு கேட்டாங்க. அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற சூழல் நாங்கள் அங்கே இது தற்கொலை இல்லை, இது கொலைன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். கௌரி லங்கேஷ் கர்நாடகாவில் அந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலை செய்த இயக்கம் சனாதன் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய அவங்கள பிடிவெட்டும் போது அந்த டைரியில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் பேர். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு அவர்கள். வணக்கம் சார். தமிழக அரசியலில் மிகவும் மோசமான தீய சக்தி திருமாவளவன் அப்படிங்கிறாரு பாஜக மூத்த தலைவர் ஹச்ராஜா. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கே ஒரு தீய சக்தி யார் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஹச்ராஜா ஒட்டுமொத்தமாக மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் பாஜக தான். அந்த கட்சியில் இருக்கிற ஹச்ராஜா அப்படி சொல்கிறது உண்மையாகவே பட்டியலின மக்களுக்கு எதிரானவருங்கிறாரு. அதாவது ஒட்டுமொத்த சமூகத்துக்கே எதிரான ஒருவர் ஹச்ராஜா. அவர் விடுதலை சிறுத்தைகள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி, ஆனால் எங்கள் தலைவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் அவர் பேசுகிறார். நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சனாதனத்தினுடைய வர்ணாசிரமத்தினுடைய அடக்குமுறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் ஹச்ராஜா. நாங்கள் அதை எதிர்க்கிறோம், தீவிரமாக எதிர்க்கிறோம். அப்போ ஒரு தீய சக்தியை நாங்கள் எதிர்க்கும் பொழுது எங்களை தீய சக்தியாக தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் தீய சக்தின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா அவர் சான்றிதழ் கொடுத்து தான் எங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. அவர் ஒரு தீய சக்தி எதிர்க்கும் போது அவர் மற்றவங்களை பார்த்து தீய சக்தி அப்படின்னு சொல்லத்தான் செய்வார். அதனால் இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு பயங்கரவாத கட்சியில் இருக்கிற ஹச்ராஜா அவரே ஒரு பயங்கரவாதி தான். சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களாம் பயங்கரவாதி தான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி இன்னமும் தமிழ்நாட்டில் அவர் இதை பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு செல்லா காசு. அந்த கட்சியில் ஒன்றும் இல்லை. அவர் இப்போ பட்டியல் சமூகத்தை பற்றி என்ன அக்கறை இருக்குது அவருக்கு? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் அதில் அந்த பட்டியலின மக்களுடைய ஆதரவை யார் பெறுவது அப்படிங்கிற போட்டியில் கூட அது நடந்திருக்கலாம். படுகொலை சம்பவத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் லிஸ்ட்லாம் பாருங்களேன். பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புடையவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் கைது செய்யப்படல. எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்களா, அதிமுகவும் இது. நான் ஒன்று நான் சொல்லிடுறேன். அப்போ ஒன்றே பாஜகலேருந்து அந்த நபரை நீக்கிடுறாங்க. மலர்கொடி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அதிமுக, அவர் கைது செய்யப்பட்டு அவரும் நீக்கப்படுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து கைது செய்யப்பட்டு நீக்கப்படுறாங்க. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது பாஜக தான். இதில் அந்த நபர் தான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ இந்த கொலையை செஞ்சுட்டு திசை திருப்புற வேலையை ஹச்ராஜா செய்கிறாரு. ஒருவேளை இந்த கொலைக்கு பின்னாடி கொலையை தூண்டி விட்டதில் கூட ஹச்ராஜா இருக்கலாம்ங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் திடீர்னு இப்படி ஒரு புகார் சொல்கிறாரு, பட்டியலின மக்கள் யார் ஆதரவு பெறுறது அப்படின்னா அவர் ஒருவேளை எல்முருகனை சொல்கிறாரான்னு தெரில. இல்லை, அவர் எல்முருகனா
சம்பவம் நடந்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க, நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. காந்தியாரை கொண்ட படுகொலையில் ஆர்எஸ்எஸ் இருந்தது. காந்தியாருக்கு அஞ்சலி செலுத்தும் போது எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் தானே போகிறாங்க. இவங்களுடைய நாடகம் வந்து தெரியாதா? வெளிப்படையாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரவுடிகளை மட்டும் கட்சியில் சேர்க்குற கட்சி எதுதான் கட்சி? ஓபிசி சமுதாயத்துக்கு ஓபிசி பிரிவினுடைய தலைவர் யாராங்க? பாஜகவில் படப்பை குணா தானே. எஸ்சி பிரிவில் ஒரு ரவுடி பேரை சொல்கிறாங்க. அறிவுசார் பிரிவுக்கு வந்து ரவுடி தான் போட்டிருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஆட்கள் இல்லை சொல்கிறாங்களே. இல்லை, நீங்கள் எல்லா கட்சியும் யாராவது ஒரு லிஸ்ட்டு சொல்ல முடியுமா? நாங்கள் பேர் கடகடன்னு எங்களால் வந்து சொல்ல முடியும். 156 ரவுடிகளை பேரை நாங்கள் கடகடன்னு சொல்ல முடியும். யாராவது மற்ற கட்சியில் நீங்கள் சொல்ல முடியுமா? எங்கள் கட்சியில் சொல்ல முடியுமா? ஒரு இயக்கம்னா வந்து நீங்கள் வந்து மக்களை சேர்க்கணுங்க. ரவுடிகளை போய் சேர்க்குறாங்க. அப்போ ரவுடிகளை சேர்த்தா இந்த படுகொலைகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, நடக்கத்தானே செய்யும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டுடைய தீய சக்தி, ஒரு அழிவு சக்தி, ஹச்ராஜா போன்ற ஒரு பேர்வழி வந்து இப்படி பேசும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்களை ஒரு கண்டிச்சிருக்கிறாரா? அவர் போயிருக்கிறாரா ஹச்ராஜா போன்றவர்கள்? அப்போ இது பின்னணியில் வந்து ஏன் அவர் இருக்கக்கூடாது? தலைவர்லாம் போயிருக்காங்கல்ல. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் விசாரணை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? அதாவது படுகொலை நடந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு மருத்துவமனையில் வந்து நேரடியாக போனவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு போய் முதல் மாலை வைத்தது எங்களுடைய தலைவர் தான். அப்போ வந்து காவல்துறை வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் ஊடகவியலாளரை சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னாடி இருக்கிற சக்தியும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, இவர்களோடு முடித்து விடக்கூடாது, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னார். உண்மை குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இதை ஒட்டி தான் வந்து வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. பலர் சிபிஐ கேட்டாங்க, அது வேற. ஆனால் இந்த வழக்கில் இன்றைக்கு மிக தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் வைத்த கோரிக்கை இன்றைக்கி வந்து உண்மையான குற்றவாளிகள் நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 80% வந்து இந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டவர்களை வந்து நெருங்கி ஒவ்வொரு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரவுடி கேங்காக தான் போயிட்டு, கேங்ஸ்டர் தான் இது. அப்போ இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற யாரையும் கைது செய்யலை, இல்லை யாரையும் மறைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சிபிஐ விசாரணை கேட்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. சிபிஐ முதல்ல கேட்டது நீங்கள் தாங்கிறாங்களே. ஒரு தவறான ஒரு தகவலை நாங்கள் என்ன சொன்னோம், அறிக்கை தெளிவாக கொடுத்துருக்குறோம். எங்கள் தலைவர் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்கலை. நீங்கள் முதல் பேட்டியிலே வந்து சொல்லிட்டாரு, இது வந்து இங்கே காவல்துறையை விசாரணை செய்ய வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிபிஐங்கிறத நாங்கள் கேட்கல. எங்களுக்கு சிபிஐ மீதான நிலைப்பாட்டில் வந்து ஏற்கனவே வந்து சாத்தான்குளத்தில் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸு படுகொலையின் போது அரசே வந்து டிஜிபி அன்றைக்கி இருந்த ராஜேந்திரன் அவர்களே வந்து சிபிஐ விசாரணைக்கு அவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நீதிமன்றமும் வந்து ஏன் சிபிஐ விசாரணைக்கு அவசரப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரிக்கட்டும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகும் சிபிஐ வேணாம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2020. காரணம் உண்மை வெளிவராதுங்கிறதுனாலவா இல்லை தாமதமாகுங்கிறதுனாலவா? சிபிஐ வந்து நீங்கள் எந்த வழக்கிலுமே சிபிஐ வந்து இதுவரை எந்த குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்கல. எந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கு? நீங்கள் வந்து மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்புடைய மகன் வழக்கறிஞர் சதீஷ் படுகொலை, அந்த வழக்கில் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை வந்து நீங்கள் வந்து அமைச்சர் KN நேரு அவர்களுடைய தம்பி ராமஜெயம், அந்த வழக்கில் சிபிஐ வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை வழக்கில் சிபிஐ உள்ளே வந்தாங்களே, அதில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்களா? சிபிஐங்கிற ரோல் என்ன அப்படின்னா வந்து பெரிய ஊழல், பெரிய அளவில் வந்து ஊழல் நடந்திருக்கு, அல்லது வந்து ஒரு பேப்பர் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த சிபிஐ வந்து அதில் வந்து தலையிடுவாங்க. கிரைம் அப்படிங்கிறது உள்ளூர் அளவில் நடக்கிற பெரிய கிரைம் வந்து உள்ளூரில் இருக்கிற போலீஸ் விசாரணை செஞ்சால் உள்ளூர்காரங்களுக்கு தான் கிரிமினல்ஸை பற்றி தெரியும். உள்ளூர் போலீஸ்க்கு அதுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து சிபிஐ நடத்தவே முடியாது, உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சிபிஐ விசாரணையில் வந்து தேக்கம் இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்ட பிறகு ராமஜெயம் வழக்கில்
மீண்டும் வந்து சிபிசிஐடிக்கு தான் வந்து அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி சிபிசிஐடி தான் விசாரிக்குது. சிபிஐக்கு போனதுக்கு பிறகு சிபிசிஐடி விசாரிக்கிற ஒரே வழக்கு இந்தியாவிலே வந்து இந்த ஒரு வழக்கு தான். அப்போ சிபிஐ ஏன் விசாரணை செய்யணும்னு அவங்க கேட்குறோம். இந்த வழக்கில் நீங்கள் முழுக்க வந்து குற்றவாளிகளை பூரா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, குற்றவாளிகள் நெருங்கிட்டு இருக்கிறாங்க, கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா வந்து போயிட்டுருக்காங்க, யாரையும் தூங்க விடலை. காவல்துறை அதிகாரிகளை வந்து நம்ம பேசணும்னு இந்த வழக்கு வர எதுவும் கேட்காதீங்கன்றாங்க. அப்போ அப்படி நேர்மையாக போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவது அப்படிங்கிறது, சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் வந்து ஆருத்ரா இந்த வழக்கு இந்த படுகொலை சம்பவத்தில் வந்து ஆருத்ரா இருக்குது, பாஜக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய சந்தேகம். அப்போ ஆருத்ரா விசாரணைன்னா ஆருத்ராவில் பாஜக இருக்குது, ஆருத்ரா வழக்கில் வந்து இருக்கிறாரு, அந்த தங்கம் கடத்தலில் வந்து இதில் வந்து விமான நிலையத்தில் பிடிபட்ட இதில் வந்து சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து மாநில காவல்துறை விசாரணை செஞ்சால் இந்த குற்றவாளிகள்லாம் வந்து பிடிவிட்டுருவாங்க. அப்போ இது சிபிஐக்கு மாத்திரமே அது கிடப்பில் போட்டுருவாங்கிற ஒரு உத்தி வந்து ஒரு சதி வந்து இருக்குது. அவர் வந்து சிபிஐ கேட்குறாரு. ஏன் வந்து அமித்ஷாட்ட போய் முறையிடுறாரு, ஏன் ஆளுநர்கிட்ட போய் முறையிடுறாரு? இல்லை, இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது. இவருக்கு அதில் தொடர்பு இருக்கும், இவருக்கு இதில் தொடர்பு இருக்கும், ஆருத்ராவில் தொடர்பு இருக்கும், இதெல்லாம் வந்து இப்படி சொல்கிறதே ஒழிய இவங்க கட்சியோட தலைவர் மாயாவதியே சிபிஐ விசாரணை நடக்கிறாங்க. நீங்கள் ஒரு ரெண்டை நான் பிரிக்கிறேன். ஆருத்ராவுக்கும் தொடர்பு இருக்கிறத விடுதலை சிறுத்தைகள் சொல்லலை, பாஜகவில் இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க. பாஜகவில் இருக்கிறவங்க பலர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை குற்றச்சாட்டு சொல்லலை. இதில் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது பாஜகவில் இருக்கிறவருடைய குரலே இருக்குது. அப்போ இது பற்றி என்ன வந்து சொல்கிறாங்க? இது தனி. மாயாவதி அவர்கள் சொல்கிற அந்த கோரிக்கைங்கிறது வைக்கக்கூடிய கோரிக்கையும் ஒன்றும் இல்லை. இவர் வந்து பாஜகவினுடைய குரல் இது. மாயாவதி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக பேசுகிறாரு. அவங்க கட்சியில் ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியில் அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு, எங்கள் கட்சி பொறுப்பாளர் இறந்துட்டார், அதனால் நான் வந்து அந்த கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவர் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? இவர் மூடி மறைக்கிறது கேட்குறாரு. தமிழ்நாடு காவல்துறையை பற்றியோ தமிழ்நாடுடைய இந்த குற்றவாளிகள் பற்றியோ அம்மையார் மாயாவதி அம்மையாருக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து பொதுவாக வந்து சிபிஐ கேட்டோம்னா, அவர் தேசிய அளவில் இருக்கிறதால சிபிஐ கேட்டால் நம்ம தொடர்பு கொள்ளலாம், நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். அது அவருடைய கோரிக்கையை நம்ம வந்து புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க கட்சி, அவங்க கட்சியினுடைய மாநில தலைவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. பட்டியலினத்துக்கு எதிராகவே ஆளுங்கட்சி இருக்குது, பட்டியலின மக்களே கண்டுக்கிறது இல்லை. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இந்த ஒரு கொலை சம்பவம்னு இல்லை, பல்வேறு நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இதில் எதுவுமே பட்டியலின மக்களுக்கு தீர்வு கிடைக்கிறது இல்லை, அது கண்டுக்கிறதும் இல்லை அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. கடந்த 50 ஆண்டுகாலமாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகள் மீதான படுகொலைகள், சாதிய வன்கொடுமைகள், தீண்டாமை இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. திமுக வந்ததுக்கப்புறம் தான் இது தொடருது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வுகளையே குறிப்பிடுறதும் சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் சரியில்லைங்கிறது தான் எதிர்கட்சி. இல்லை, நான் சொல்கிறேன், நான் அப்படியே பட்ட பகலில் இமானுவேல் சேகரன் அஞ்சலி செலுத்துறதுக்கு போகிற இடங்கள்லாம் சுட்டு கொள்கிறாங்க. மனிதர்கள் அப்படியே வந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம காட்சியில் பார்த்தோம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது. அன்னைக்கு இதை பற்றி யாரும் ஒன்றும் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினாங்களா? அவ்வளோ மோசமாக நடந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து அந்த அம்மா வந்தவுடன் நான் ரவுடிகள் பூரா பயந்துட்டு வந்து ஆந்திரா ஓடிட்டாங்கன்னு வெளிப்படையாக வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நிறையா படுகொலைகள் நடந்தது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இளவரசன் படுகொலையாக இருக்கட்டும், கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தொடர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டு பொறுப்பு இருக்குது. ஒரு அரசு மீது வந்து நீங்கள் அரசு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, காவல்துறை, மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் வந்து நடப்பதற்கு அவர்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு. இது உடனே திமுக மீது குற்றம் சுமத்துறதான் இருக்கிறாங்க. நான் என்னுடைய கேள்வியே, இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு இதில் பாஜக சம்மந்தப்பட்டிருக்கு, இதில் அதிமுக சம்மந்தப்பட்டிருக்கு, இது தமிழ் மாநில காங்கிரஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு பிறகு யாராவது இந்த படுகொலையை விமர்சனம் செய்வார், படுகொலையை கண்டிப்பவர்கள் யாராவது இது குறித்து பேசியிருக்கிறாங்களா? இது குறித்து ஏதாவது முன்னெடுத்திருக்கிறாங்களா? இதற்கு பேசியிருக்கிறாங்களா? எதுவுமே பேசலையே.
குறைஞ்சபட்சம் வந்து நீ கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க, கண்டன பேரணி நடத்துகிறாங்க, அவங்களாவது இதை வந்து பாஜக இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, பாஜக கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு 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 பக்கமாக கொண்டு போக முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த படுகொலைகள் நடக்குது அப்படின்னா நடக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. படுகொலைகளை வந்து நம்ம கண்டிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் கோகுல்ராஜ் படுகொலைக்கு வந்து நின்றுருக்கிறாங்க? எவ்வளோ பேர் வந்து நீங்கள் வந்து இளவரசன் படுகொலைக்கு வந்து நின்னாங்க? எவ்வளோ பேர் தீவெட்டிப்பட்டி பிரச்சனைக்கு வந்து நின்னாங்க? எத்தனை இது வந்து நடந்திருக்கு அப்படின்னா வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கை கெடுப்பவர்கள் யாருங்க? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தான் சட்டம் ஒழுங்கு கெடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க தான் ரவுடிகளை வந்து கூட்டமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது எந்த அரசும் முன்னெச்சரிக்கை நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புவாங்க. வெளிப்படையாக நீங்கள் ரவுடிகளை சேர்க்குறீங்களாங்க, அது என்ன பார்வைன்னு நான் கேட்குறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் அதை முன் வைக்கிறீங்க? எந்த அடிப்படையில் நீங்கள் சேர்க்குறீங்க? இவங்க சொல்கிறாங்க, தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க, வெளிப்படையாக குற்றம் சுமத்துறாங்க, ரவுடிகளை வந்து சேர்த்துட்டு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி இது வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு என்ன இது வர பதில் சொல்லியிருக்கிறாங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பல முறை அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் வந்து கடந்த காலங்களில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், திருந்தி வாழ்றதுக்கு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க, நல்லபடியாக இருக்கிறதான் சொல்கிறாங்க அவங்க. ஆமாம், அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு வந்து ஒரு கட்சியை திருந்தி வாழ்றதுக்கு எங்கே திருந்தி வாழ்கிறதுக்கான இடமா அது? திருந்தி வாழ்றதுக்கு நீங்கள் வந்து நல்வழிப்படுத்துறதுக்குன்னு நிறைய மையங்கள் இருக்குது. இவங்க அந்த மாதிரி அதை சென்டர் நடத்துகிறாங்களா? அப்போ நீங்கள் கைது செய்யப்போ அப்படி ஒரு ரவுடி இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு? பட்டியலினத்தவர்கள் இடஒதுக்கீடு மூலயமா பல்வேறு பதவிகளில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சம்பவத்துக்கு குரல் கொடுக்கல. அதாவது எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ குரல் கொடுக்கலாம், அவரவர்களுடைய சூழல் கருதி அதை வந்து நம்ம வந்து பேசுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ தான் நடந்தது தீவெட்டிப்பட்டியில் கலவரம் சேலம் மாவட்டத்தில். நீங்கள் சொல்கிறவங்க யாராவது அது குரல் கொடுத்தாங்களா? அது கண்டித்து போராட்டம் நடத்தினாங்களா? என்னுடைய கேள்வி. கோகுல்ராஜ் படுகொலை நடந்திருக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் வந்து இந்த இதில் போய் கலந்துக்கிட்டாங்க? அதை தற்கொலைன்னே சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த தம்பி என்கிட்ட வந்திருந்தால் வந்து நான் கல்யாணம் முடிச்சு வச்சுப்பேன், தற்கொலை செய்யணும்னு கேட்டாங்க. அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற சூழல் நாங்கள் வந்து அங்கே வந்து இது தற்கொலை இல்லை, இது கொலைன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். எங்கள் போராட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்துக்கு பிறகு அது வந்து கொலை வழக்காக பதிவு செஞ்சுருக்கேன். எத்தனை பேர் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க? மேல்பாதி சம்பவங்க. மேல்பாதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிவு வந்து எதிர்க்கிறாங்க, உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பவர்களும் இந்து தான், உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களும் இந்து தான். எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிருக்கிறாங்க? பாதிக்கப்பட்ட தலித்துகள் தானே அவங்க வந்து வேற சமூகமா? எத்தனை பேர் நீங்கள் வந்து கூட்டு போயிருக்கிறீங்க? இது எல்லாம் ஒரு நாடகம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு திசை திருப்புறது. நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நாடகம். அதன் மொழியாக இதில் வேறு ஒரு இதுவும் இல்லை. ஏதாவது நேரம் போராட்டம் நடத்திடலாம். சிபிசிஐடி போலீஸார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? நான் அதை ஏற்கனவே சொல்கிறோம். சாத்தான்குளத்தில் வந்து சிபிஐ போட்ட வழக்கையே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சிபிசிஐடி கேட்டவங்க. இந்த வழக்கில் மரியாதைக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அருண் அவர்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அந்த டீம், அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. எல்லாரும் இப்போ சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த என்கவுண்டர் தான் எல்லாருமே சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிறோம், அவர் பிடிபடாமல் தப்பிச்சு போகிறாரு, போலீஸாரை தாக்க வராரு, அப்படிங்கிறப்ப அந்த சம்பவம் நடக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. வந்து சரணடைஞ்சார், அவர்கிட்ட நீங்கள் விசாரணை நடத்துகிறீங்க, சில இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் காட்ட சொல்கிறீங்க, அவர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. அந்த இடத்துல அந்த சம்பவம் எப்படி நடக்கும்? உண்மையான குற்றவாளி உங்கள்கிட்ட வந்து அவராக தானாக வந்து சரணடையும் பொழுது அவர்கிட்ட மேலும் விசாரணை நடத்தி மேலும் தொடர்பு யாருன்னு விசாரிக்க விட்டு அவரே கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ சிபிஐ சந்தேகம் தானே வருதுன்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. எதிர்கட்சியாரும் சொல்கிறாங்க, நிறைய பேர். இல்லை அதாவது 5ஆம் தேதி ஜூலை 5 படுகொலை நடக்குது. அன்றைக்கே சரண்டர் ஆயிடுறாங்க. ஆமாம், ஒரு வாரம் கழித்து தான் வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் தான் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து அவரை கஸ்டடி எடுக்கிறாங்க.
அதுக்கு பிறகு தான் அவர் வந்து என்கவுண்டர் நடக்குது. அது ஒரு வார காலத்தில் எல்லாத்தையும் விசாரணை செஞ்சுருக்கிறாங்க. விசாரணை செய்யாமல் வந்து உடனே வந்து என்கவுண்டர் பண்ண முடியாது. என்கவுண்டர் நடந்திருக்காது. பொதுவாக அந்த குற்றச்செயல்களோட ரவுடிகளுக்கு வந்து என்ன அவங்களுக்கு என்ன தார்மீகம் என்ன அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது இந்த சமூகத்தின் மீது? எப்படி கூலிப்படை கலாச்சாரத்தை எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க? என்கவுண்டர் வந்து நடத்தணுமா வேணாமாங்கிறது தனி விவாதம். விடுதலை சிறுத்தைகள் வந்து மரண தண்டனை கூடாதுன்னு சொல்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். என்கவுண்டர் கூடாது அப்படிங்கிறதுல தான் அதில் நாங்கள் சொல்கிறோம். உடனே வந்து போலீஸ் சுட்டுக் கொள்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆதரிக்கிறவங்க இல்லை, இது தனி. ஆனால் கூலிப்படை கலாச்சாரத்தை எப்படி ஒழிப்பீங்கிறத மட்டும் நான் விவாதத்துக்கு வைக்கிறேன், முன்வைக்கிறேன். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு கஞ்சாவுக்கு ஒரு போதைக்கு வந்து படுகொலை நடக்குது. எல்லாம் உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி தான் குறை சொல்கிறாங்க. அதை சொல்கிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் அதை இதில் என்ன சொல்ல வரோம்னா, மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 8000 ரவுடிகள் இருக்கிறாங்க. 8000 ரவுடிகளை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து அவங்கள கட்டுப்படுத்துவீங்க? எப்படி நீங்கள் வந்து சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, சிறைக்கு வெளியிலேருந்தும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1 லட்சமோ 2 லட்சம் லட்சங்களில் 5000லேருந்து லட்சக்கணக்கில் வந்து அவங்க வந்து கூலி வாங்கிட்டு இந்த படுகொலையை செய்கிறாங்க. இந்த கூலிப்படையை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முடியுங்கிறத நான் பொது வெளியில் வந்து நான் விவாதத்துக்கு வைக்கிறேன். போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க, ஐயோ என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மனித உரிமை ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அதில் நம்ம வந்து அவருடைய கடமை. அது குற்றவாளியை பிடிச்சிங்கன்னா நீதிமன்றத்துக்கு அது தண்டனை கொடுக்கட்டும். நீதிமன்றத்துக்கு வர்றாங்க, நீதிமன்றத்துக்கு வெளியில் வந்து சாட்சி இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆயிடுறாங்க. ரவுடிகள் கூலிப்படை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைக்கிறாங்க, சுதந்திரமாக சுற்றுறாங்க. இப்போ இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத நான் பொதுவாதமாக வைக்கிறேன். நான் இவங்களை அனிகிலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனிகிலேஷனாக நீ சுட்டு தான் கொள்ளணும்னு நான் சொல்லலை. இவங்களை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது, எப்படி இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை அழிப்பது, இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும். இப்போது பொலிட்டிக்கலாக இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து நிராயுத பணியாக இருக்க எல்லோரும் கன் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போக முடியுமா? நாங்கள்லாம் வந்து சுதந்திரமாக வந்து சுற்றுறோம். எங்களுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய அச்சுறுத்தல் இருக்குது, அவங்களால அச்சுறுத்தல் இருக்குது. ஜான் பாண்டியனை தான் சொல்கிறாரு, அச்சுறுத்தல் தனக்கு திருமாவளவனுக்கு கிருஷ்ணசாமிக்கு சீமானுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்கிறாரு. இல்லை, அவருடைய அச்சம் வந்து வேற. அவரையும் எங்கள் தலைவர் ஒப்பிட முடியாது. அவருடைய அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அச்சம்ங்கிறது வேறு. நாங்கள் முழுக்க பொலிட்டிக்கலாக இருக்கிறோம், முழுக்க பாஜகவை எதிர்க்கிறோம், முழுக்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம். ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் இந்தியாவில் வேறு எந்த இயக்கமும் இல்லை. காந்தியை படுகொலை செய்த இயக்கம், மாலைகானில் குண்டு வச்ச இயக்கம், சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸில் குண்டு வச்ச இயக்கம், இதெல்லாம் மீறி கௌரி லங்கேஷ் வந்து கர்நாடகாவில் வந்து அந்த ஊடகவியலாளரை படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலை செய்த இயக்கம் சனாதன் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய அவங்கள பிடிவெட்ட போது அந்த டைரியில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் பேர் இருந்தது. அடுத்த படுகொலை செய்யக்கூடிய நபர்கள் லிஸ்ட்டில் வந்து அவர் பேர் இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் மீறி நாங்கள் இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆளுகளை கூலிப்படையை வச்சு தான் கொலை செய்கிறாங்க. எப்படி கௌரி லங்கேஷை வந்து படுகொலை செஞ்சது யார்? கல்புரிக்கியை படுகொலை செஞ்சது யார்? அப்போ இந்த கூலிப்படை அப்படிங்கிற கும்பல் வந்து இன்றைக்கி வந்து சுதந்திரமாக சுற்றுவதை வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகட்டும், ஆனால் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து பொது மக்கள்கிட்ட நான் வந்து வைக்கிறேன். காவல்துறை மீதான குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அவங்க ஒரு தியாகியை சுட்டு கொண்டுட்டாங்களா? இந்த படுகொலையில் சம்மந்தப்பட்ட அவன் தானே அங்கே வெட்டுறான், அவன் தானே வந்து பின்னாடி வந்து அந்த இடத்த வெட்டுறான். அதில் நீங்கள் வந்து கிரைம் ரெக்கார்ட்லேயே வந்து ஒருத்தன் வெட்டணும், ஒருத்தன் காலில் வெட்டணும், ஒருத்தன் கழுத்தில் வெட்டணும், ஒருத்தன் கையில் வெட்டணுங்கிறத ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு முன் தயாரிப்பில் தான் நாங்கள் போய் வெட்டுறான். நீ அவனை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னா அப்போ திருவேங்கடம் வந்து உன் கட்சிக்காரனா? பாஜகவா? என்கவுண்டர் எப்படி வந்து நீங்கள் வந்து கொன்னீங்க, எப்படி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான செயல் திட்டத்தை வந்து பாஜக சொல்லட்டும். அல்ல போலீஸ் தானே அவர்? ஏன்னா அவர் வந்து கர்நாடகாவில் அவர் என்கவுண்டரே பண்ணலையா? அதனால் வந்து இது வந்து திட்டமிட்டு இந்த படுகொலையை திசை திருப்புகின்ற வேலையை வந்து இவங்க செய்கிறாங்க. இந்த படுகொலையில் காவல்துறை வந்து அதாவது சரியான பாதையில் கொண்டு போய் விசாரணை செய்யணும்.
விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கரெக்டாக செய்யணும். கட்டாயம் வந்து இதில் பாஜக தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.